அதிமுக நினைச்சிங்களாங்களே, நாங்கள் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக யாங்கிறது. நீங்கள் மிரட்டினா பயப்படுறதுக்கு நாங்கள் அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக அதிமுக மாதிரியா அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவை ஒரு யோகியர் ஆரம்பித்தார். உதயநிதிக்கு சொல்கிறேன், அதிமுகவை ஆரம்பித்தது ஒரு யோகியர். இப்போ நீங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு, கருப்பு சட்டக்காரங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக. அதிமுக பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதல்ல, தொண்டர்களின் எழுச்சிக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக. நான் பாராட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்களுக்கு இது தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க. அன்றைக்கி 1949 ஒரு கூட்டம், கருப்பு சட்ட கூட்டம், ராபின்சன் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பூங்காவில் உட்காந்து திமுகவை ஆரம்பித்தாங்க. ஏன் ஆரம்பித்தாங்க? ஈவே ராமன் 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு. கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஈவேரா 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு, வளர்ப்பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம தலைவர். அந்த தலைவர் வேணாம், நம்ம வேலை கட்சின்னு ஆரம்பிக்கப்பட்டது திமுக. ஆனால் அதிமுக ஏன் ஆரம்பித்ததுன்னா, எம்ஜிஆர் கட்சியை விட்டு வளர்க்குறாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் மிகப்பெரிய எழுச்சி, எல்லா இடங்களிலும் தொண்டர்கள் பஸ் அடித்தாங்க, இதை அடித்தாங்க, போராட்டம் வெடித்தது. ஒரு போராட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. அப்போது தான் எம்ஜிஆர் இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேங்கும்போது நெருங்கியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனி கட்சி ஆரம்பியுங்கள். எம்ஜிஆர் சொன்னார், நான் வேறு மாநிலத்திலிருந்து வந்தவன், இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் கருணாநிதி அந்த தீயை பரப்புவார், பிரிவினை தீயை உருவாக்குவார், எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னாரு. தொண்டர்களின் எழுச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுகவை ஒழிய இதில் உட்காந்துக்கிட்டு ராபின்சன் பார்க்கில் கருப்பு சட்டக்காரங்க 10 பேர் உட்காந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை. 73 வயசில் கல்யாணம் பண்ணார் என்பது எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அதே திமுகவில் இருக்க பல தலைவர்கள் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, யார் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, தன்னுடைய பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. இந்த திமுகவில் அப்போ வந்தவங்க 2-3 கல்யாணம் பண்ணியவர்கள் இருக்காங்க. வயசு அதிகமாகியும் அந்த இதே தப்ப நீங்கள் திமுகவை போயிட்டு அதிமுகவோட ஒப்பிடலாமா?